வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல கிறிஸ்பியான மசாலா வடை ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாம் செய்கிற மசால் வடை அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் அதே சமயம் நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பியாக எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நான் சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாம் இப்போது மசாலா வடை பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பருப்பை கழுவி எடுத்தாச்சு. 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, எப்போயுமே நம்ம வடை பண்ணுறப்ப கடலைப்பருப்பு வடைக்கு ஊற வைக்கிறப்ப ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வடைக்கு பருப்பை ஊற வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வடை அதிகமாக எண்ணெய் குடிக்கும். அதனால் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அதை ஊற வச்ச பருப்பை நம்ம அரைச்சிடலாம். இப்போது பருப்பை ஊற வச்சு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போவே ஓரளவுக்கு நல்லா பருப்பு ஊறி வந்துருச்சு. நம்ம இதை வடை செய்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நாம் மசாலா வடையில் சேர்க்குறதுக்காக உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக பல்ஸில் போட்டு நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அடிச்சிடாமல் கொஞ்சம் 1-2 உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு வடை செய்கிறதுக்கு நம்ம 2வது டிப்ஸ் என்னென்னா, நம்ம எப்போவுமே வடைக்கு மாவு அரைக்கிறப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்ல ஒட்டை தண்ணியை இருத்துருங்க. இருத்த பிறகு நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்புலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 3லேருந்து 4 தடவை மட்டும் பல்ஸில் போட்டு எடுத்தால் நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்பவும் முழு பருப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த பருப்பையும் நம்ம இது கூட கலந்துக்கலாம். அரைச்சி எடுத்த பருப்பு கூட நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மிளகாய், சோம்பு, ஜீரகம் இதையும் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாவில் சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை துருவி எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நம்ம வடை மாவில் நம்ம சேர்த்துக்குவோம். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தோட அளவு கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாம் செய்ய போகிற மசாலா வடைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குறது இந்த பூண்டு பல். நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லை நம்ம இதை கட் பண்ணியோ இல்லை நல்லா நைஸாக அரைச்சோ சேர்க்காமல் 1-2 நீங்கள் இந்த மாதிரி உடச்சி சேர்த்திங்க அப்படின்னா நல்லாவே வடை நல்ல வாசமாக நமக்கு கிடைக்கும். இது கூடவே 3 புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். நம்ம புதினா இலையை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நாம் எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லியை நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒருவேளை நம்ம மாவு ரெடி பண்ணுறப்போ மாவு தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக இது கூட நம்ம அரிசி மாவோ இல்லை அவளையும் நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான அளவில் வந்துடும். நம்ம இப்போ ரெடி பண்ண மாவு சின்ன சின்ன வடைகளாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த வடையில் பச்சை மிளகாய் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பொடியாக கட் பண்ணி நீங்கள் அதையும் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போது அடுப்பில் எண்ணெயை வச்சு நல்லா காஞ்சி வச்சு நம்ம தட்டி வச்சுருக்க வடைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போது 2 பக்கமுமே நல்லா வெந்து வடை சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்ல சூப்பராக கிறிஸ்பியான மசாலா வடை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.